ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா JTAGன்ற பாக்ஸ் மூலமாக எப்படி நம்ம ஒரு EMMC சைஸில் இருக்கக்கூடிய டம்ப் ஃபைலை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லோகோ ஹேங் ஆன் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு EMMC ஐசியை எப்படி JTAG பாக்ஸில் இன்டர்ஃபேஸ் பண்ணி அதில் டம்ப் ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட JTAG Plus 2ல் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ மித்த வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான், அதை பிட் வித் எல்லாமே. ஸோ நம்ம இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இன்டர்ஃபேஸ்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எனக்கு ISP மூலமாக பண்ணுறோமா இல்லை சாக்கெட் மூலமாக இன்செர்ட் பண்ணி பண்ணுறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நான் சாக்கெட் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் சாஃப்ட் பார்ட்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்மளோட செக் EMMC கீழே இருக்கும். ஸோ ஒருவேளை அது அன்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கிறணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு தான் நம்மளோட EMMC கொடுக்கணும். எதுக்காகனா அப்போ தான் நம்ம பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு காட்டும். ஸோ செக் EMMC கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு அதோட வெர்ஷன் பூட் ஃபைலு, ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் ஃபிர்ம்வேர் வெர்ஷனு என்ன மாடல் எல்லாமே A to Z உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் EMMC கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய டம்ப் ஃபைலை ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரீட் EMMC கொடுத்தோன்னா லொக்கேஷன் கேட்கும், அதாவது எந்த லொக்கேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லொக்கேஷன் கேட்கும்போது அதுக்குரிய ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபைல் என்ன ஆரம்பிச்சுன்னா ரீட் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குரிய ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதான் என்னோட EMMC ரோம் 1 ஃபைலு. அதான் மொத்தமாக இப்போ UFI பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஃபைலாக வரும். boot 1, boot 2, EXT, யூசர் ஏரியான்னு வரும். இதில் சிங்கிள் ஃபைலாக தான் நம்மளுக்கு வரும், சரிங்களா? ஸோ அந்த சிங்கிள் ஃபைல் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து இதில் ரைட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 ஃபைலாக வந்தாலும் எப்படி ரைட் பண்ணலாம்னு அடுத்து அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ரீடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதான் ஆல் டன் வருது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரீட் பண்ண ஃபைல் எப்படி இருக்குன்ற காட்டிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், சிங்கிள் ஃபைலாக தான் இருக்கும். இதை UFI பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா boot 1, boot 2, EXT அதுக்கப்புறம் யூசர் ஏரியான்னு இருக்கும். இதில் சிங்கிள் ஃபைலாக தான் வரும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எரேஸ் EMMC கம்ப்ளீட்டாக ஐசியில் இருக்கக்கூடிய ஃபிர்ம்வேரையும் பார்ட்டிஷன் எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு எரேஸ் ஆகட்டும். ஸோ எரேசிங் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆல்டன் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் செக் EMMC கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா எனக்கு பார்ட்டிஷனும் இல்லைன்னு தான் வரும், பார்ட்டிஷன் டேபிள் நாட் ஃபோன் வரும், கெட் ஃபிர்ம்வேர் வெர்ஷனும் எதுவுமே இல்லைன்றதான் எனக்கு வரும். ஸோ ஃபிர்ம்வேர் வெர்ஷன் நாட் ஃபோன் தான் வருது, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். அதாவது என்னோடய ஆப்ஷன் ரைட் ஆல் EMMC ரீஜன்ஸ் அட் ஒன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ரோம் 1 ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி, அதாவது நம்மளோட ரீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த EMMC ஃபைல் இருக்குங்களா, அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரைட் EMMC, அவ்வளோதான். ரைட் ஆல் ரோம்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா ஃபைல் ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, இதுவும் முடிஞ்சுன்னு ஆல்டன் வரும். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் EMMC அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். மேலே இருக்குல்ல செக் EMMC அல்லது UFS அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எரேஸ் பண்ண போகிற எந்த பார்ட்டிஷனோ ஃபிர்ம்வேரோ கிடையாது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த பார்ட்டிஷன் இது, தென் அடுத்து அதோட ஃபிர்ம்வேர் வெர்ஷன் எல்லாமே இருந்த மாதிரியே நம்மளுக்கு மறுபடியும் வந்துடும், சரிங்களா? இப்போ இருக்குங்களா? ஸோ இதுதான் நம்மளோட JTAG பாக்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு டம்ப் ஃபைலை ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.